அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவா என்றால் சும்மா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பயான் பேசிட்டு போனால் தாவா முடிஞ்சிருச்சு, ஒரு மக்தப் நடத்திட்டா ஈவினிங்லேயே தாவா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. தாவாவோடைய சின்ன பகுதி தான் அது. சரிங்களா? தாவா என்றால் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது நம்மளுடைய அஹ்லாக் கூட தாவா ஆகலாம். பிறரிடம் நம்ம காட்டக்கூடிய நற்பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள், இது கூட தாவா ஆகலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அவங்க தாவா. அவங்க இருந்த அந்த பொறுப்பு, அல்லாஹ்க்கு பயந்து அவங்க நீதமாக செயல்பட்டாங்க. யாருக்கும் பாகுபாடு காட்டல, எல்லாருக்கும் நீதமான முறையில் உணவு பங்கீடு செஞ்சாங்க. சிறந்த முறையில் அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சாங்க அல்லாஹ்க்கு பயந்து. ஸோ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அவங்களுடைய தாவா. கண்டிப்பாக அந்த மக்கள், எகிப்துடைய மக்கள் நிச்சயமாக மோசமான ஆட்சியாளர்களை தான் பார்த்துருப்பாங்க இது வரைக்கும் வரலாறில். சர்வாதிகார ஆட்சி எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க, நீதம் இல்லாத ஒரு ஆட்சி. ஆனால் இவர் எங்கேருந்தும் ஒரு நீதமான ஆட்சியை பார்க்கும்போது நிச்சயமாக அவரால் கவரப்படுவாங்க, தாவாவில் ஈர்க்கப்படுவாங்க, முஸ்லீம்களாக மாற வாய்ப்புகள் அதிகம்.